அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்துல இருந்து நாம இப்போ இருந்து பார்க்க போற ஆங்கிளே வேற மாரி பார்க்க போறோம். ஒரு புள்ளிகள் பார்த்து அதற்கு எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நெறைய பேர் ஒவ்வொரு பிரச்சனைக்கா கேட்கறதுனால, அந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி பார்க்கணும், அதுக்கு என்ன புள்ளிகள் போடலாம் அப்படின்ற விதமா இத பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பிரச்சனை தோல் நோய்கள். இந்த தோல் நோய் எதனால ஏற்படுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். அதாவது ஒரு நபர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 20 வருஷமா எனக்கு தோல் நோய் இருக்கு. ஆனா என்னால அத சரிப்படுத்திக்க முடியல அப்படின்றது மாரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தோல்ல ஏன் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தோல் அப்படிங்கும்போது அந்த தோலினுடைய மேற்புறத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட உடம்புல என்ன இருக்கு அப்படின்னா, லாங்கர்ஹான் செல்ஸ் அப்படின்ற செல்கள் தான் தோலின் மேற்பரப்பு, அதாவது எபிடெர்மிஸ் அப்படின்ற அந்த லேயர்ல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தோல் நிறைய வெளிப்புற காரணிகளோட அது கான்டாக்ட் வச்சிருக்கு. அதாவது சொல்லணும்னா சூரிய ஒளியோட, இல்ல தூசிகளோட, இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், பாக்டீரியாஸ் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாதுகாவலனா இருக்கிறது தோல் பகுதி தான். அந்த தோல் பகுதியில இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான லாங்கர்ஹான் செல்ஸ் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான தோல் நோய்களும் ஏற்படாது. ஆனா அதே லாங்கர்ஹான் செல்ஸ் அழிக்கப்படும் போது, இல்ல அளவில் குறையும் போது அது என்னவாகுது அப்படின்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. ஸோ தோல் மூலமாக கிருமிகள் உள்ள போகுது. இது ஃபர்ஸ்ட் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது 2 விதமா வேலை பார்க்கும். ஃபர்ஸ்ட் இந்த செல் ஒரு நம்ம உடம்புக்கு தேவையான நச்சுக்கள் எது, தேவையில்லாத நச்சுக்கள் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். அதாவது இது லேசான ஒரு விஷயம்தான் அப்படின்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா, நமக்கு எந்த விதமான அலர்ஜியும் கொடுக்காது. அதாவது சில பேருக்கு வெயில்ல போகும்போது என்ன ஆகாதுன்னா, இந்த அலர்ஜி அரிப்பெல்லாம் இருக்காது. ஆனா சில பேருக்கு அது எப்படி அதை ரியாக்ட் பண்ணிக்கிடுது அப்படின்னா, இது நம்மளோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சா இருக்கு அப்படின்றது மாதிரி அங்க அது உள்ள எடுத்துக்கிடுது. அப்படி எடுக்கும்போது தகவல் தப்பா பரிமாறப்படும் போது இந்த செல் என்ன பண்ணுதுன்னா, நிணநீர் மண்டலத்தை போய் தூண்டுது. அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் உடனே நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறேன் அப்படின்ற பேர்ல அது நமக்கு அரிப்போ இல்ல வீக்கத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த செல்கள் அந்த பாக்டீரியாஸோ இல்ல அந்த கதிர்களோ நம்ம உடம்புக்குள்ள புகாம பார்த்துக்கிடுது. ஸோ இது எல்லாமே லாங்கர்ஹான் செல்ஸ் என்ன விஷயம் அங்க கொடுக்குதோ அதை பொறுத்து தான் அங்க ரியாக்ட் பண்ணுது. இந்த இந்த செல்களை சிதைக்கக்கூடியதா நாம 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒண்ணு நம்ம உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய காரணிகள், இன்னொன்னு நம்ம உடம்புக்கு உள்ள உருவாகக்கூடிய காரணிகள். இப்படி 2 விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி சூரிய ஒளியில் உள்ள யூவிபி அப்படின்ற கதிர்கள் நம்ம நம்ம தோலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கிறனால அதுல அதிகப்படியான நேரம் இருக்கிறவங்களுக்கு இந்த லாங்கர்ஹான் செல்ஸ் அழிக்கப்படும். சரி, ரெண்டாவது நீங்க அழகு சாதன பொருட்கள் இல்ல நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பயன்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா, அப்போ இந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் அழிக்கப்படும். மூணாவது, நிறைய மாசு உள்ள இடங்களில் நீங்க இருக்கீங்க. வெளிப்புறம் உங்களை சுற்றிய என்விரான்மெண்ட் ஒரே மாசுபடிதலோட இருக்கு அப்படிங்கும்போது, அது கூட இது ரியாக்ட் ஆகி அது எவ்வளவுதான் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணிக்கிட்டே இருக்கும். திரும்ப 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 அதை தூண்டும் போது திரும்ப என்ன ஆகுதுன்னா, அதுல அந்த செல்கள் அழிக்கப்பட்டு அவங்களுக்கு நோய்க்குறிகள் ஏற்படுது. இதை நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு சேர்ந்துக்கிடுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே எனக்கு அரிப்பு, அலர்ஜி, வீக்கம் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்றத சொல்றத நீங்க
கவனிக்கலாம். அப்ப அந்த செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ளுக்குள்ள வந்து சிதிலம் அடைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதே இது உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது நீண்ட கால நோய்கள், அது எந்த நோயா இருந்தாலும் சரி, நீண்ட கால நோய்களா இருக்கும்போது நம்மளுடைய இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும். ஏன்னா இந்த நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து அந்த நோய்க்கு எதிராகவே வந்து நிறைய வந்து அது வந்து போராட வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது அதால வந்து எவ்வளவுதான் வந்து நம்மள பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய். ரொம்ப நீண்ட காலம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து முதல்ல ஏற்படுறது என்னன்னா, தோலில் புண்கள் தான் ஏற்படுது. அதுவும் ஆறாத புண்களாக ஏற்படுது. அங்க உள்ள நோய் எதிர்ப்பு செல்களான இந்த லாங்கர்ஹான் செல்கள்ஸ் வந்து அங்க வந்து அழிக்கப்பட்டதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுது. இது வந்து எந்த விதமான நோயாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் சில பேர் கேட்ட விஷயம். இந்த நேயர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க சின்ன வயசுல வந்து அதிகமா வந்து நான் வந்து டெய்லி ஒரு குளிர்பானம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்னோட 18 வயசுல நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டது கிட்டத்தட்ட இப்ப 20 வருஷம் ஆகியும் எனக்கு போகவே இல்லை அப்படின்றாங்க. அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து யூகிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிட் அதை வந்து திரும்ப 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 வந்து உள்ள எடுக்க எடுக்க என்னவாயிருக்கும் அப்படின்னா, இரைப்பையினுடைய உட்புற சுவர்கள் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கும். இந்த பலவீனம் வந்து என்னவாகும் அப்படின்னா, அங்க வந்து உள்ள அல்சர் அப்படின்ற ஒரு நோயை உருவாக்கி இருக்கும். அங்க வந்து ஒரு பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப உருவாயிருக்கும். அப்ப அது வந்து என்னவாகும்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி அவங்களுக்கு வந்து அரிப்பையோ இல்ல தடிப்பையோ வந்து கண்டிப்பா ஏற்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப முற்றிய லெவல்ல அங்க சரியா செரிக்கப்படாத உணவு துகள்கள் கூட அங்க ஏற்பட்ட வெளிப்புற அரிப்பின் காரணமாக அப்படியே வந்து ரத்தத்துல வந்து கலக்கும். அப்படி கலக்கும் போதும் இது வந்து நம்ம உடலுக்கு தகாத ஒரு விஷயமா தான் வந்து அதை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பார்க்கும். சரியா செரிக்கப்படாத துகள்கள் கூட நம்ம உடம்புக்கு ஆகாது அப்படின்ற விஷயமா தான் அது பார்க்கும். ஸோ அப்ப வந்து அது என்ன பண்ணுதுன்னா திரும்ப வந்து இந்த எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டும் போது நமக்கு அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும். சரி, இப்படி வந்து ஏற்படுது. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒண்ணு எலும்பு மஜ்ஜையில இருந்து உருவாகுது. இன்னொன்னு நம்மளுடைய தோள்கள்ல எலும்பு மஜ்ஜையில உருவாகி தோள்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தோள்கள்ல இருந்தே வந்து அது வந்து இறந்தாலும் திரும்ப மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கு. இப்படி 2 விதமாகவும் நாம பார்க்கலாம். இப்ப இது வந்து எலும்பு மஜ்ஜையில உருவாகி இரத்த ஓட்டத்தின் மூலமாக கலந்து நமக்கு வந்து இது வந்து தோல் பகுதியை வந்து அடங்கியணும். இதுதான் வந்து இதோட எதிர்ப்பு சக்திக்கு வந்து நமக்கு தேவையானது. இதுல 2 விதமாவும் இது பண்ணலாம். எலும்பு மஜ்ஜையில இந்த ஃபார்மேஷனே குறையும் போதும் நம்மளால வந்து இதை சரி பண்ண முடியாது. அதே மாதிரி இரத்த ஓட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், இரத்த ஓட்டத்தின் மூலமாக தான் இது கலக்கணும். உங்களுக்கு இரத்த ஓட்டமே தடையா இருக்கும்போது உங்களால வந்து இதை சரி பண்ண முடியாது. அப்ப நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய 2 ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நிணநீர் மண்டலம், எலும்பு மஜ்ஜை இதோடலாம் வந்து ரொம்ப தொடர்புடையதா இருக்கிறதுனால இதுக்கு நாம சரிப்படுத்த வேண்டிய உறுப்பு கண்டிப்பா வந்து மண்ணீரல். மண்ணீரல் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி, ஏன்னா WBC வந்து அதிகமா உற்பத்தி பண்ணி கொடுத்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்புக்கு வந்து ஒரு பக்க பலமா இருக்கக்கூடியது வந்து மண்ணீரல் தான். இந்த மண்ணீரல்ல எந்த பாயிண்ட போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளீன் 15 அப்படின்ற பாயிண்ட். ஸ்ப்ளீன் 15 எங்க இருக்கு அப்படின்னா, தொப்புளோட மையத்துல இருந்து சைட்ல 4 சுன் தொலைவுல வந்து இருக்கக்கூடியது தான் வந்து ஸ்ப்ளீன் 15. இந்த ஸ்ப்ளீன் 15 வந்து நீங்க நீடில் போட தெரிஞ்சவங்களா இருந்தா நீடில் போடலாம். படுக்க வச்சுதான் வந்து கண்டிப்பா நீடில் போடணும். நீடில் போடுறத காட்டிலும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவா பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்தில் வந்து மாக்ஸா கொடுக்கும்போது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட போடும்போது நம்மளே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் நாம வந்து இந்த விஷயத்த பண்றோம். அப்ப நீங்க இந்த தோல் நோய் தவிர்த்து வேறு எந்த ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாலும் அந்த நோயிலிருந்து சீக்கிரம் நீங்க வந்து மீள வேண்டியது அவசியம். அதுல இருந்து மீண்டு வரணும்.
அதே மாதிரி வெளிப்புற காரணிகளால உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வெளிப்புற காரணிகளையும் நீங்க வந்து திருத்த வேண்டியது அவசியம். இதை ரெண்டையும் மாத்தி நீங்க ஸ்பிளேன் 15 போடும்போது கண்டிப்பா உங்களுடைய தோல் நோய் பிரச்சனை வந்து சரியாகும். இரண்டாவது விஷயம் வந்து இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டம் வந்து சரியில்லாத உடல்ல வந்து எவ்வளவுதான் ஃபார்மேஷன் இருந்தாலும் அது வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா தான் இருக்கும். ஏன்னா இரத்த ஓட்டம் இல்லைன்னா அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வந்து தேக்கம் அடைய ஆரம்பிச்சிடும். தேக்கம் அடைந்தாலே அது கழிவாக தான் மாறும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் அப்படிங்கும் போது இரத்த ஓட்டத்தை வந்து நமக்கு கொண்டு போறதுல ரொம்ப முக்கியகரமா இருக்கிறது வந்து லங்ஸும் ஹார்ட்டும். இந்த லங்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த ரத்தம் வந்து மூவ் ஆகிறதுக்கு தேவையான காற்றை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது இல்லையா? ஒரு ப்ரெஷர் மூலமா இருதயம் வந்து எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணுது. ப்ரெஷர் அப்படின்னாலுமே அங்க என்ன வேணும்னா காற்று வேணும். அப்ப காற்று பூதத்தை வந்து சரிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்று பூதம் அப்படிங்கும் போது நாம பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து LU5. அந்த இரத்த ஓட்டத்திற்காக அதாவது இந்த கையில வந்து இந்த பெருவிரல்ல இருந்து நேரம் வரும்போது இந்த மடக்கிற இடத்துல இங்க இருக்கக்கூடியதுதான் வந்து LU5. இந்த இடங்கள்லையும் நாம வந்து நீடில் போடும்போது சரியாகும். ஆனா ரொம்ப முற்றிய நிலையில உங்களுடைய தோல் நோய் இருக்கு இரத்த ஓட்டம் தடைப்படுதலால் அப்படின்னு இருந்தா நம்ம வந்து ஸ்டார் நீடில் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார் நீடில வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா வந்து அடிச்சு இங்க வந்து அந்த தேங்கியுள்ள அந்த ரத்தம் அது வந்து வெளியேறும் வரை வந்து நாம வந்து அந்த ஸ்டார் நீடில பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தோல் நோயில இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம இந்த நம்மளுடைய இந்த நோயை வந்து தீர்க்க முன்னாடி நாம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அரிப்பு அலர்ஜி இருக்கிற இடத்த வந்து தேய்க்கக்கூடாது, சொரியக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ண பண்ண அது என்ன ஆகும்னா அதனுடைய தீவிரம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப அந்த இடம் வந்து வீங்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டியால வந்து ஒத்தடம் கொடுக்கலாம். அந்த ஐஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரத்த நாளங்களை வந்து சுருக்கி உங்களுக்கு வந்து வீக்கத்தையும் வத்த வைக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன் வந்து நமக்கு போயிடும். அதனால வந்து உடனே வந்து தேய்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. அதே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தோணும் போது நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில வந்து ஒரு லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது நல்ல ஒரு கிருமி நாசினியா செயல்படும். அதே மாதிரி ட்ரையா இருக்கக்கூடிய ஸ்கின்னை சரி பண்ணக்கூடிய வேலையும் அது வந்து பார்க்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னா எரிச்சலை குறைக்கணும்னா நாம வந்து கத்தாழையை வந்து பயன்படுத்தலாம். கத்தாழை ஜெல் போடும்போது நல்லாவே தெரியும் அது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ வந்து நம்மளுடைய எரிச்சல் வந்து தன்னால வந்து அப்படியே வந்து தனியா ஆரம்பிச்சிடும். அடுத்து அரிப்பு. இந்த அரிப்பு நமைச்சல் எடுக்குது இருக்கவே முடியல அப்படின்றவங்க வந்து இந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா அந்த துளசி இலைய வந்து அரைச்சி அந்த சாரை வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா துளசி இலையில வந்து யூஜனால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. அது வந்து இந்த நமைச்சலை வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தோல்ல வந்து வெளியே வந்து நீங்க காயமாக்கிராம அரிச்சு அரிச்சு சொரிஞ்சி அதை வந்து இன்னும் புண்படுத்தாம இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஏதாவது ஃபுட்டு இப்ப கத்திரிக்காய் சிக்கனு ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி லெவல் கூடுது அப்படின்னா அதை வந்து சில காலங்களுக்கு வந்து நீங்க தவிர்க்கிறது நல்லது. கம்ப்ளீட்டா நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம உடலுக்கு சேர்க்கக்கூடியதா வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா எல்லா பொருட்களுமே வந்து நன்மைக்காக தான் படைக்கப்பட்டது. எதையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை எந்த மாதிரி செரிக்கக்கூடிய விஷயமா வந்து நம்ம மாத்தணும். நம்ம உடலை வந்து அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து வலுவாக்கணும் தயாராக்கணும் தான் நாம வந்து பார்க்கணும். ஸோ இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கிஸ்டமைன் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்கும். அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும்னா அது வந்து அதிகமா இருக்கும்போது இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து அதை எதிர்த்து வந்து போராடுது. அதனாலதான் வந்து இது வந்து நம்மளை தற்காத்துக்க வந்து பண்ணக்கூடிய முயற்சியா தான் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த டைம்ல எல்லாம் நமக்கு வந்து அரிப்பு ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு நீங்க பயன்படுத்துற நான் சொன்ன மாதிரி வேதிப்பொருட்கள்
நிறைய பயன்படுத்துறோம், கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அரிப்பு அலர்ஜி இருக்கும் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அதிகமா சேர்க்கிற பொருட்கள்ல தான் வந்து என்ன இருக்கும்னா நிறைய ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நார்மலா இயற்கை முறையில் தயாரிச்ச பொருட்களை வந்து, ஏன்னா வாஷ் பண்றதுக்கு எப்படினாலும் நம்ம வந்து ஒரு பாத்திரம் விளக்க இல்ல கை கழுவ ஏதோ ஒரு சோப்பு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் இயற்கை முறையில தயாரிக்கப்பட்டதா பார்த்து வாங்கிக்கோங்க. கெமிக்கல் குறைவா உள்ளதை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. இது நீங்க உங்க உடலை வந்து முழுவதுமா தயார்படுத்த தண்டியும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தயார்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு உணவா வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம உடம்புல வந்து சேர ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். அக்குபங்க்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.